வணக்கம். ஒரு பக்கம் போரு, இன்னொரு பக்கம் உள்நாட்டு அரசியல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்போ ரெண்டு பக்கமும் பயங்கரமான நெருக்கடியில இருக்காரு. வெற்றி நம்ம பக்கம்னு அவரே சொன்னாலும் அவரோட தலைமை மேல இருக்கிற நம்பிக்கையில பெரிய விரிசல் விழுந்திருக்கு. சரி, அவரை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எவ்வளவு ஆழமானதுன்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இஸ்ரேலிய பத்திரிகையாளர் அவி இசாசரோஃப் சொன்ன ஒரு விஷயம் அதுதான் இந்த முழு நிலைமையும் சரியா புரிய வைக்குது. வழக்கமான பிபி இலக்குகள் மேல கவனம் வைக்காம வெற்றியை அறிவிக்கிறதுல தான் குறியா இருக்காருன்னு சொல்றாரு. இது சும்மா ஒரு விமர்சனம் இல்ல, இதுதான் நாம பார்க்க போற விஷயத்தோட ஆரம்பமே. அதாவது பேச்சு வேற செயல் வேறங்கிற அந்த பெரிய இடைவெளி. சரி, முதல்ல பிரதமரோட பேச்சுக்கும் நாட்டுல இருக்கிற உண்மையான சூழலுக்கும் ஏன் இவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது அவர் சொல்ற அந்த வெற்றி முழக்கங்கள் ஒரு பக்கம், ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது இன்னொரு பக்கம். ஒரு தலைவர் சொல்றத மக்கள் நம்பாம போறதுக்கு என்ன காரணம்? இந்த விரிசல் எதை காட்டுது? நிதன்யாஹோட பேச்சை கேட்டா ஒரே வெற்றி முழக்கமா தான் இருக்கு. ஈரானுக்கு எதிரான போர்ல ஒரு சரித்திர வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாரு. அட நிஜம் அதுதானா? இந்த வார்த்தைகளை மக்கள் உண்மையிலேயே நம்புறாங்களா? ஆனா டேட்டா சொல்ற கதை டோட்டலா வேற. இஸ்ரேலோட தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் நடத்தின சர்வேல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. போரோட இலக்குகளை நாம அடைய முடியும்னு மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த நம்பர்ஸ் சும்மா எண்கள் இல்ல, இது மக்களோட மனநிலையை அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி. இங்க பாருங்களேன், ஈரானோட ஆட்சிய பலவீனப்படுத்த முடியும்னு மக்கள் நம்புனது எப்படி தலைகீழா மாறி இருக்குன்னு. போர் ஆரம்பிச்சப்போ 10க்கு 7 பேர் இதை நம்பினாங்க. ஆனா இப்போ பாதிக்கு பாதி பேர் கூட நம்பல. இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாருங்க. போர் எந்த திசையில போயிட்டு இருக்குங்கிறதுல மக்களுக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. அடுத்து ஈரானோட நியூக்ளியர் புரோகிராம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதுலயும் அதே கதை தான். நம்பிக்கை 50%க்கும் கீழே போயிடுச்சு. இது யதார்த்தமா நடந்ததா? இல்லவே இல்ல. ஒரு நீண்ட போருக்கு அப்புறம் ஆரம்பத்துல இருந்த அந்த வேகம் இப்போ இல்ல. இப்போதான் மக்கள் மத்தியில கஷ்டமான கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட ஏவுகணை ஆயுதங்களை ஒன்னில்லாம ஆக்க முடியுங்கிறது ராணுவத்தோட ஒரு முக்கியமான இலக்கு. ஆனா அதுல கூட பாருங்க, மக்களோட நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது எதை காட்டுது? பிரதமர் நெத்தன்யாகுவோட தலைமை மேல மக்களுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது. அவரோட வார்த்தைகளை இனிமே நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லைங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். மக்களோட இந்த மனநிலைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் போன்ற அரசியல்வாதிகள் சரியா பயன்படுத்திக்கிறாங்க. நெத்தன்யாகுவால ஒரு நல்ல முடிவை எடுக்கவே முடியல, அவருக்கு அந்த திறமையே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவரோட இந்த விமர்சனம் நெத்தன்யாகுவோட முடிவெடுக்கும் திறன் மேல அரசியல் மட்டத்துல எவ்வளோ பெரிய கேள்வி இருக்குங்கிறத காட்டுது. பிரதமருக்கும் மக்களுக்கும் நடுவுல இந்த விரிசல் சும்மா வரல, நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய பிளவுகள் தான் இதை இன்னும் மோசமாக்குது. போர்க்காலத்துல பிரச்சனை வெளிநாட்டு கொள்கையில மட்டும் இல்ல, உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளும் சேர்ந்துதான் இந்த நிலைமைய இன்னும் சிக்கலாக்குது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாடு ஒற்றுமையா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஆளும் கூட்டணி 3 ரொம்பவே சர்ச்சையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு சட்டமும் ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிற சமூகத்துல இன்னும் கோவத்தையும் அதிருப்தியும் தான் அதிகமாக்கியிருக்கு. முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பென்னட் இதை பத்தி ரொம்ப காட்டமா ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த பட்ஜெட் இஸ்ரேல் சரித்திரத்திலேயே ரொம்ப பொறுப்பில்லாத, நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்னு சொல்றாரு. ஏன்னா இது கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமா இருக்குதே தவிர ஒட்டுமொத்த நாட்டு நலனை பத்தி யோசிக்கலன்னு அவர் சொல்றாரு. இதனால அரசாங்கத்தோட நோக்கம்தான் என்னன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இங்க இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் நாடு போர்ல இருக்கு, ராணுவத்துக்கு ஆள் பத்தல. ஆனா இன்னொரு பக்கம் தீவிர ஆர்த்தடாக்ஸ் சமூகத்தைச் சேர்ந்தவங்களுக்கு ராணுவ சேவையிலிருந்து விலக்கு கொடுக்கறத இன்னும் சுலபமாக்குற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது நாட்டுப்பற்று, சமத்துவம் மாதிரியான அடிப்படை விஷயங்கள் மேலேயே ஒரு பெரிய விவாதத்தை மறுபடியும் கிளப்பியிருக்கு. முன்னாள் ராணுவ தளபதி காடி ஐசன்கோட் இந்த அநியாயத்தை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு. ஒரு பக்கம் நாட்டுக்காக சேவை செய்யறவங்களுக்கு இன்னும் வேலைப்பளு அதிகமாகுது, அவங்களோட சர்வீஸ் காலத்தையும் நீட்டிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராணுவ சேவைக்கு வராம இருக்கிறவங்களுக்கு சலுகை கொடுக்கறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு அவர் கேட்கிறாரு. இந்த கோபம் இப்போ நாடு முழுசும் பரவிட்டு இருக்கு. இந்த அரசியல் சமூக பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரதமரோட சொந்த சட்ட போராட்டமும் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏற்கனவே சிக்கலா இருக்கிற நிலைமைய இது இன்னும் குழப்புது. ஏன்னா இதுல தலைவரோட சொந்த நலம் ஒரு பக்கம், நாட்டோட நலம் இன்னொரு பக்கம்னு ஒரு பெரிய முரண்பாடு உருவாகுது. நெதன்யாஹூ மேல ஊழல், லஞ்சம், நம்பிக்கை துரோகம்னு ரொம்ப சீரியஸான வழக்குகள் இருக்கு. இந்த கேஸ் அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு. இந்த நிலைமையில தான் போன நவம்பர் மாசம் அவர் இஸ்ரேல் ஜனாதிபதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு மனு கொடுத்திருக்காரு. இதனால அவரோட கவனம் நாட்டு பிரச்சனையிலிருந்து விலகி சொந்த பிரச்சனைக்கு போகுதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க.
இப்போ இந்த சட்ட போராட்டம் இஸ்ரேலை தாண்டி உலகத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நபரையும் உள்ள எடுத்திருக்கு. அது யாருன்னா அமெரிக்காவோட இப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவரோட இந்த தலையீடு இஸ்ரேலோட உள்நாட்டு அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த டைம்லைனை பாருங்க. போர் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் ரொம்ப வேகமாவும் வெளிப்படையாவும் இல்ல தலையிட்டு இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு நேரடியாவே பிரஷர் கொடுத்திருக்காரு. ஒரு நாட்டோட உள்நாட்டு சட்ட பிரச்சனையில இன்னொரு நாட்டு தலைவர் இப்படி நேரடியா தலையிடுறது இதுக்கு முன்னாடி நடக்காத ரொம்பவே அசாதாரணமான ஒரு விஷயம். ட்ரம்ப் ஏன் இப்படி செஞ்சாருன்னு ஒரு காரணமும் சொல்றாரு. போர் நேரத்துல நெத்தன்யாகுவோட கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாது, அவர் முழுக்க முழுக்க போர்ல தான் கவனம் செலுத்தணும்னு சொல்றாரு. கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல காரணமா தெரியலாம், ஆனா இது ஒண்ணுதான் உண்மையான காரணமா? நெதன்யாகு இத மறுத்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியோட இந்த வெளிப்படையான பேச்சுக்கு பின்னாடி அவரோட டீம் தான் இருந்திருக்குன்னு இஸ்ரேல்ல இருந்து வர்ற தகவல்கள் சொல்லுது. இது மட்டும் உண்மையா இருந்தா இது ஒரு நண்பன் செய்யற உதவியா இல்ல ஒரு நாட்டோட உள்நாட்டு அரசியல்ல வெளிநாடு தலையிடுறதாங்கிற கேள்வி வருது. கடைசியா இந்த மொத்த சம்பவமும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஒரு நட்பு நாட்டு பிரதமரை காப்பாத்துறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஏன் இவ்ளோ மெனக்கிடுறாரு? இது 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற தனிப்பட்ட நட்பா, இல்ல இதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத வேற ஏதாச்சும் அரசியல் கணக்குகள் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் நெதன்யாகுவோட அரசியல் எதிர்காலத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியோட எதிர்காலத்தையே முடிவு செய்ய போகுது.